அவனுக்கு எங்கே துட்டு கிடச்சிது? லட்சக்கணக்கான பேரை ஒரு ஆப்பில், கோடிக்கணக்கில் ஒரு ஆப்புக்குள்ளே கொண்டு வரதுன்னா அவன் சாதாரண ஆளாக இருப்பானா? இப்போ அங்கேருந்து அம்பேத்கர் புக்கை தூக்கிட்டு இந்தியாவுக்குள்ளே வர்றான்னா இவனை கைது பண்ணாலும் சிக்கல், கைது பண்ணாமல் விட்டாலும் ஏதாவது வளரும். வைக்கிற இது என்ன? பிஜேபியுடைய நீட்டு, சிபிஎஸ்சி இந்த இது. அப்போ இதுக்கு மாற்று நான் இவன் பேசுகிறது இதெல்லாம் வச்சுட்டு யங்ஸ்டர்ஸில் ஒரு பெரிய டீமு பிஜேபிக்கு எதிரான மனநிலைக்கு மாறும். அப்போ மாறும்போது யாரை நோக்கி நகரும்? நீட்டை யார் எடுத்துக்கிட்டு இருக்கிறா? இன்னைக்கு காங்கிரஸ் பார்ட்டி வருது வச்சுக்கிங்க, நேரடியாக அப்படி வராது. அதுக்கு பின்னாடி ஒரு அமெரிக்க ஏஜென்சி கூட இருக்கும். இந்தியாவிற்குள் ஆட்சி மாற்றம் கொண்டு வரது அமெரிக்காலாம் பல வேலைகள் செய்வாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக பெரிய தலைவர் 12th வெளியே வரான், பைக்கில் சுட்டு தள்ளிட்டு போயினே இருக்காங்க. அங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க RAW செயல் தான். RAW தான் என்ன இப்போது அந்த ஒரு காலம். இப்போ இந்தியா அந்த அளவு இந்தியாவுக்குள்ளே நுழைய முடியாத அளவுக்கு இந்தியா ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு இயக்கத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இப்போ அண்ணாமலைக்கு எதிராக வந்து இந்த இயக்கத்தை தொடங்கியிருக்காங்களா? வருஷத்துக்கு 100 ஏழைகளுக்கு நம்ம சொன்னார், அவர்களுக்கு இந்த மண்டபத்தை நாங்கள் கொடுப்போம். ஒரு ஏழை கொடுத்துருப்பாரா? ஒரு துளி வியர்வைக்கும் ஒரு பவுன் தங்க காசு கொடுத்தது தமிழ் அல்லவா? அல்லவா தான் அல்லவா. ரஜினியை வந்து பிடிக்கும், அதான் ரஜினியாக இருந்தாலும் யாராவது ஏற்றுக்குவாங்களா? இதை தூக்கி போட்ட உடனே உட்காந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இப்போ இந்த காக்ரோச் பார்ட்டி வந்து எந்தளவுக்கு ஒரு பேசும் பொருளாக மாறிச்சோ அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜக கட்சியிலேருந்து விலகி இப்போ புதிய கட்சியை வந்து ஒன்று தொடங்கியிருக்காரு. அப்போ நான் அவரை தமிழ்நாடு காக்ரோச்சுன்றீங்களா? நெகட்டிவாக பாசிட்டிவாக அண்ணாமலை பற்றி எல்லாரும் பேசுனாங்க. இப்போது திமுக எடுத்து பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ அண்ணாமலை விஜய் எடுத்து பேசுகிறேன்னா திமுகவில் இருக்க இளைஞர்களும் அண்ணாமலை நல்லா பேசுகிறாரு பண்ணிட்டு இப்படி வந்துடுவோம், அதிமுகலும் வந்துடுவோம். இது அண்ணாமலைக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். பாஜகவே தப்பு பண்ணாலும் அதை எதிர்க்கிற ஒரு அரசியல் பண்ணாருன்னா அண்ணாமலை வருங்காலத்தில். தமிழ்மண் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சரி, சமீபத்தில் வந்து இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாக இருந்தது. இந்த பார்ட்டியினுடைய நிறுவனர் அப்ஜித் அவர்கள் வந்து டெல்லிக்கு வந்திருக்காரு. அதாவது டெல்லிக்கு வரும்போது அவரோட கையில் வந்து அம்பேத்கர் புத்தகத்தோடு தான் வந்து டெல்லி ஏர்போர்ட்டுக்கு வந்து இறங்கியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் டெல்லியிலையும் வந்து இந்த நீட்டு தொடர்பாகவும் சிபிஎஸ்சி வினாத்தாள் தொடர்பாகவும் அங்கே வந்து இப்போது போராட்டங்களும் வந்து நடந்துகிட்ருக்கு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த கட்சி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இருக்காங்களா ஜென்சி? ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாற்றம் விரும்புகிறவர்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இளைஞர்கள் அவங்களாம் வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது ஒரு சமூக வலைதள காலம். இதை வந்து ஒரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து சாதாரணமாக சொன்ன ஒரு வார்த்தை, மறுநாள் அவருமே அதுக்கு திருத்தம் சொல்லிட்டாரு. ஆனாலும் அந்த சமூக வலைதளத்தில் அந்த இன்ஸ்டாவில் இதில் உலாத்திக்கிட்டு இருக்கிற ஆட்கள், அதில் ஒரு ஆள் இந்த காக்ரோச் பார்ட்டின்னு ஆரம்பித்தோன்னா இது என்ன ரெஜிஸ்டர் பண்ணுறது ஈஸியாக எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு மாற்று இது ஓடிட்டு இருக்குது. அந்த இங்கே தடை பண்ணிட்டாங்க. அவர் இங்கே வந்து அதுக்கான போராட்டம் நடத்துகிறாரு. பொதுவாக போராட்டம் நடத்துகிறவங்க எப்படி பண்ணுவாங்க? இந்த மாதிரி தான் அம்பேத்கர், மார்க்சிய இது ஒரு கார்ல் மார்க்ஸு இந்த மாதிரி ஏதாவது தூக்கிட்டு வந்து தான் பண்ண முடியும். அப்போ தான் யங்ஸ்டர்ஸ் உள்ளே வருவோம். நீட்டுன்றது வந்து அது வந்து தேசிய தேர்வு, நுழைவுத் தேர்வு. அதில் நடைமுறை சிக்கல்கள் இருக்குது. இப்போ அந்த நடைமுறை சிக்கலை களையிறதுக்கு வருங்காலத்தில் உங்களுக்கு ஆன்லைன்லேயே தேர்வு முறை கொண்டு வர போகிறாங்க. எல்லாத்துலேயுமே நடைமுறை சிக்கல் வரும், அது பண்ணுவாங்க. அதில் இப்போ ஆன்லைன் தேர்வு கொண்டு வர போகிறாங்க. அதே மாதிரி சிபிஎஸ்சி அதில் ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது. அந்த சிக்கல்களை களையணும்னு சொல்லிட்டு அதுக்கு நடவடிக்கை போய்கிட்டு இருக்குது. இவங்க ஏன் இதை கையில் எடுக்கிறாங்கன்னா அந்த ஏஜ் அதுதான், நீட்டு சிபிஎஸ்சி இதுதான். கூடுதலாக 3 மொழி மேட்டரையும் கையில் எடுத்தால் கூட பெருசாக வெடிக்கும். அப்போ அந்த ஜென்சி பருவம் எனக்கு என்னென்னு உள்ளே போகும். இவர் அதை வச்சுட்டு இப்படி தானே கெஜ்ரிவால் வந்தார். நீங்கள் காங்கிரஸ் கவர்மெண்ட்டு அன்றைக்கி பெரிய ஊழல் கவர்மெண்ட்டு, அதை எதிர்த்து பிஜேபி நேரடியாக சொன்னால் ஜனங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அன்றைக்கி அவர்களுக்கு ஒரு அண்ணா ஹசாரே தேவைப்பட்டார். இது ஒரு வகையான டைவர்ஷன் பாலிசி. அண்ணா ஹசாரே வந்து ஊழலை பற்றி பெருசாக பேசுகிறாரு, பெரிய இயக்கம் நடத்துகிறாரு. டெல்லி ராம்லீலா மைதானத்தில் பெரிய அளவு பண்ணுறாரு. நேஷ்னல் லெவலில் அந்த பிரச்சனையை கொண்டு போகிறாங்க. அதான் அண்ணா ஹசாரே தான் அடுத்த மகாத்மா காந்தின்ற மாதிரி கொண்டு போகிறாங்க. இன்றைக்கி யாருக்காவது அண்ணா ஹசாரே பற்றி தெரியுமா? 2014 ஒரு 11, 12 அந்த பீரியட்லலாம் அவர் அடிக்கடி போய் படுத்துக்குவார், உண்ணாவிரதன்னுவார். பெரிய அளவில் ஒரு நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி அங்கே ராம்லீலா மைதானம் நடந்தது. அதுக்கு பின்னணியில் யார் இருந்தா? ஆர்எஸ்எஸ் இருந்தது, பிஜேபி இருந்தது. ப்ளஸ்ஸு பெரிய பெரிய இந்த விஷயங்களை இன்றைக்கி நம்ம இங்கே பண்ணுறதை அவர்கள் அப்போவே பண்ணிட்டாங்க. நேஷ்னல் லெவலில் பெருசாக்குனாங்க. ஊழலுக்கு எதிரான மாபெரும் இயக்கம். ஊழலுக்கு எதிரான மாபெரும் இயக்கம்னா யாரை குறி வைக்கும்? அது காங்கிரஸை குறி வைக்கும். அப்போ காங்கிரஸாக தேவையில்லை அப்படின்னு மாற்று யாரை தேடுவாங்க? அண்ணா ஹசாரேவை தேடுவாங்க. அங்கே அந்த இடத்துல யார் இருக்கா? பாஜக 2014 ஆட்சி பிடிச்சாங்களா? இது டெக்னிக்கு. அன்னைக்கு இதோட நானும் கொஞ்சம் அப்படின்ட்டு கெஜ்ரிவால் உள்ளே வர்றாரு. ஐஆர்எஸ் ஆஃபீஸர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு எளிமையான தோற்றம். நீங்கள் பார்த்துருக்கீங்களா?
ஒரு அரக்கை சட்டை போட்டு, பொதுவாக ப்ரொஃபஷ்னலாக இருக்கவங்க அரக்கை சட்டை யாரும் போட மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? ஃபுல்கை சட்டையை கூட இங்கே வரைக்கும் மடிச்சு விட்டுவாங்களே தவிர அரக்கை சட்டை போட மாட்டாங்க. காமராஜர் இவ்வளோ தூரம் போட்டார், மற்றபடி யாரும் போட்டதில்லை. அப்போது அவர் வந்து ஒரு அரக்கை சட்டை, சாதாரண ஒரு பேண்ட்டு போட்டு ஒரு மத்திய தர வர்க்க டெல்லி வாசி மாதிரி இருப்பார் அவர் வந்து நான் இப்படி தான் இருப்பேன், இந்த மக்களுக்காக இருக்கிறேன் அப்படின்றப்போ ஒரு பெரிய எழுச்சி டெல்லியில் ஏற்பட்டது. டெல்லியில் யார் அப்போ பவரில் இருந்தா? ஷீலா தீட்சித். அவங்க வந்து காங்கிரஸ் 2 தடவை தொடர்ந்து ஜெயிக்கிறாங்க, அந்த அளவுக்கு பவர், வெரி பவர். அப்போ அதை உடைக்கிறதுக்கு பிஜேபி வர முடியாது, ஓ பண்ணு. அவர் போய் பண்ணுறாரு. பண்ண உடனே ஒரு மாற்றத்தை கொண்டு வராங்க. இளைஞர் அவர் என்ன சொல்கிறாரு, எளிமையாக இருப்பேன், நான் வீட்டில் தான் இருப்பேன், வாடகை வீட்டில் தான் இருப்பேன் அப்படி இப்படின்றாரு. ஆனால் முதலமைச்சர் ஆனால் 51 கோடி ரூபாய்க்கு வீட்டை புதுப்பிக்கிறார். அப்போ அவர் வந்து அந்த எளிமை காரணமாக அங்கே ஆம் ஆத்மி கட்சி ஆட்சி பிடிக்குது. அதற்கு பிறகு அப்படி இப்படி போய் ஆம் ஆத்மி அவருடைய வழக்கமான பாணி இருக்கும்ல, அது போகிறப்போ ஊழல் அதுன்னு மாற்றுறப்போ அங்கே ஒரு மாற்றம் வருது. மீண்டும் பிஜேபி வந்து உட்காடுறாங்க. இது வந்து ஒரு வகையான டெக்னிக். மாற்றத்தை நேரடியாக சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் ஒரு மாப்பிள்ளை பார்க்குறீங்க, அந்த மாப்பிள்ளை சரியில்லை அப்படின்னு சொல்லணும் உங்கள்கிட்ட. அதே சமயத்தில் இன்னொருத்தர் ரெடியாக இருக்கார், இவர் சரியில்லைன்னா அவர் தான் நீங்கள் மனசில் நினைக்கிறீங்க. ஆனால் போயிட்டு இவனா அப்படின்ட்டு இந்த மாப்பிள்ளையை பற்றி நான் வந்து பொதுவான ஆளாக வர்றேன். ஏங்க அவன் மோசமானவங்க, அவன்கிட்ட போய் அவன் இதுங்க அதுங்க எப்போ பார்த்தாலும் குடிச்சித்தாங்க கிடப்பானாங்க, நல்லா இருக்கா, டீசெண்டாக இருக்கார், அதெல்லாம் நம்பாதீங்க, அவன் வந்து 6 மணிக்கு மேலே பாருங்கள் அப்படி இப்படின்னு. நீங்கள் அப்படியா சரி அப்படின்ட்டு சரி நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு நல்லா யாராக இருக்காங்களோ அவங்கள யோசிங்க, இவனை மட்டும் எடுத்துடாதீங்கன்னு நான் போயிடுறேன். அடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இன்னொருத்தர் யோசிச்சு இருக்காருல்ல பட்டியல், அவரை தான் சூஸ் பண்ணுவீங்க. இந்த டெக்னிக்கை வந்து அது மாதிரி தான் காக்ரோச் பார்ட்டி. இன்னைக்கு காக்ரோச் பார்ட்டி வருது வச்சுக்கிங்க, நேரடியாக அப்படி வராது. அதுக்கு பின்னாடி ஒரு அமெரிக்க ஏஜென்சி கூட இருக்கும். இந்தியாவிற்குள் ஆட்சி மாற்றம் கொண்டு வரத அமெரிக்காலாம் பல வேலைகள் செய்வாங்க. நீங்கள் தொடர்ச்சியாக அப்போ மோடி 15வது வருஷமாக இருக்கார், ஒரு மிகப்பெரிய நேஷ்னல் லீடராக இருக்கார். இப்போ இவர் வந்து பல வகையில் அமெரிக்காவுக்கு அச்சுறுத்தலாக இருக்கார். டக்குன்னு பிரிக்ஸ் மாநாட்டில் போய் சேர்ந்துக்கிறாரு. திடீர்னு ரஷ்யா அதிபரோட ரொம்ப க்ளோஸில் இருக்கார். ரஷ்யா கூட நீ போகக்கூடாது, நீ வந்து க்ரூட் ஆயிலெலாம் வெனிசுலாட்ட தான் வாங்கணும் அப்படின்னு. வெனிசுலா அதிபர் இங்கே வர்றாங்க. வெனிசுலா அதிபர் யார்? அங்கே இருக்கிற அதிபரை உள்ளே போய் கைது பண்ணி கொண்டு வந்துட்டு அவர் மேலே யார் இன்னொரு நாட்டுக்குள்ளே போய் நீ போதை மருந்து கடத்தினு அவரை கைது பண்ணி கொண்டு வந்து இங்கே சிறையில் அடைச்சிட்டு இவங்க ஒரு பொம்மை ஒரு ஜனாதிபதியை கொண்டு வராங்க. அந்த அம்மா இங்கே வராங்க, வந்து என்ன க்ரூட் ஆயிலுக்கு ஒப்பந்தம் போடுறாங்க. அப்படின்னா என்ன? ரஷ்யா கூட நீ பண்ணக்கூடாது, ரஷ்யா தான் நமக்கு நண்பர், எந்த காலத்துலையும் நம்ம கொடுக்குறவங்க. அப்போது ரஷ்யாவுக்கு நம்ம மேலே கோபம் வரும், கட்டாகும், வெனிசுலாட்டு நம்ம வாங்க ஆரம்பிச்சிடுவோம், நம்ம தேவைக்கு வாங்க. கொஞ்ச நாள் போது வெனிசுலா ரேட்டை ஏற்றும், இல்லை தராது, அப்போ நமக்கு அது என்ன? ஆனால் இந்தியா உஷாரு, அங்கேயும் வாங்குவாங்க இங்கேயும் வாங்குவாங்க, எல்லோரும் கூட தொடர்புலாம் வச்சுக்குவாங்க, சைனா கூட தொடர்பு வச்சுட்டு இருக்காங்க. அப்போ அந்த பிரிக்ஸு இது வந்து ஒரு மிகப்பெரிய, இப்போ பிரேசில் எடுத்துகிட்டா இந்தியா மாதிரி அது இன்னொரு இந்தியா தான் அது, மக்கள் தொகையிலையும் சரி பரப்பளவுலையும் சரி. அதே மாதிரி ரஷ்யா சொல்லவே தேவையில்லை, நீங்கள் அமெரிக்கா ஈக்குவல் அவங்க தான். சைனா பரப்பளவில் இது வியாபாரத்தில் அமெரிக்காவை இன்றைக்கி ஓரம் தட்டு போயின்னுறான். அப்போ இவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்தால் பிஸ்னஸுக்கு வேறு எங்கேயும் போக தேவையில்லை. யூரோப் கண்ட்ரிஸோட நம்ம பெரிய தொடர்பு வச்சுருக்கோம். அப்போது இது எல்லாம் காரணம் என்ன? யார்? மோடி, இந்த டீமு. ஆனால் தொடர்ச்சியாக இவங்க இருந்ததுனால இவர்களால் அதை கண்டினியூ பண்ண முடியுது. அப்போ இதை என்ன பண்ணுறது? அப்போது ஏதாவது ஒரு ஆட்சி மாற்றம் கொண்டு வரணும். நேராக எதாவது பண்ண முடியுமா? ராகுலை என்ன தான் தூண்டி விட்டாலும் அது வேலைக்கு ஆகாது. அப்போது ஏதாவது பண்ணோன்னா இந்த மாதிரி ஆளுங்களை ரெடி பண்ணி உள்ளே அனுப்புறது. அவனுக்கு எங்கே துட்டு கிடச்சிது? லட்சக்கணக்கான பேரை ஒரு ஆப்பில், கோடிக்கணக்கில் ஒரு ஆப்புக்குள்ளே கொண்டு வருதுன்னா அவன் சாதாரண ஆளாக இருப்பானா? நீங்கள் வந்து இப்போது காக்ரோச் பார்ட்டின்னு தொடங்குறீங்க, ஒரு ஆப் உருவாக்குறீங்கன்னா டப்புன்னு ஒரு 2 லட்சம் பேர் உள்ளே வந்தோன்னா டிராஃபிக் ஆகிடும், ஸ்டக் ஆகிடும். நீங்கள் சில ஆப்லாம் அந்த வியாபாரி ஆப்லாம் இருக்குல்ல, ஏதாவது பொருள் வாங்குற மாதிரி, அதுக்கு தனியாக உள்ள டெவலப்பர்ஸ் இருப்பான். அந்த ஸ்பேஸு இதாக உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது, உங்களுக்கு டக்குன்னு ஓப்பன் ஆகணும், அப்போ தான் நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் ஓப்பன் ஆகி இப்படியே நின்றுட்டே இருந்துச்சின்னா போடான்னு அடுத்த தடவை அந்த ஆப்புக்குள்ளேயே வரமாட்டீங்க. அப்போ ஆப் டெவலப்பரு இந்த இதுக்கு கோடிங்கு மற்ற விஷயங்கள்லாம் வந்து அப்போ கோடிக்கணக்கான பேர் சேர்றான் அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அதுக்கு பின்னாடி என்னென்ன ஒர்க் இருக்குதுன்னு. அப்போ இவன் சாதாரண ஆளா? இப்போ அங்கேருந்து அம்பேத்கர் புக்கை தூக்கிட்டு இந்தியாவுக்குள்ளே வர்றான்னா இவனை கைது பண்ணாலும் சிக்கல், பெரிய ஆகிடுவான். கைது பண்ண விட்டாலும் ஏதாவது வளருவான். வைக்கிற இது என்ன? பிஜேபியுடைய நீட்டு, சிபிஎஸ்சி இந்த இது. அப்போ இதுக்கு மாற்று நான் இவன் பேசுகிறது இதெல்லாம் வச்சுட்டு யங்ஸ்டர்ஸில் ஒரு பெரிய டீமு பிஜேபிக்கு எதிரான மனநிலைக்கு மாறும்.
அப்போ மாறும்போது யாரை நோக்கி நகரும்? நீட்டை யார் எடுத்துக்கிட்டு இருக்கிறா? ராகுல் இவங்க. அந்த மாதிரிலாம் வந்து பல பின்னணி இதுக்கு பின்னாடி இருக்குது. அதனால் நம்ம ஜனங்க பார்க்கும்போது காக்ரோச் பார்ட்டியான்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ தமிழ்நாட்டில் 4 பேர் கிளம்புவோம், இந்தியாவுக்குள்ளே கிளம்புவோம். அப்போ இந்தியாவில் இதெல்லாம் தடை பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்களை வெளிநாட்டிலேருந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. இந்த காலிஸ்தான் கனடாலேருந்து ஆப்ரேட் பண்ணியிருந்தான், ரொம்ப தொல்லை கொடுத்துருந்தான். தொல்லைனா நீங்கள் அங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறான்னு மட்டும் தான் நீங்கள் பார்ப்பீங்க. அவன் அங்கேருந்து ஆன்லைன் மூலிமா இங்கே வந்து ஒரு 1000 இளைஞர்களை மூல செலவை பண்ணுவான். இன்றைக்கி இருக்கிற ஜென்சியை உங்களுக்கெல்லாம் தெரியுமா? நம்முடைய பொற்கோயிலுக்குள்ள இராணுவம் வந்தது தெரியுமா? இந்தியன் கவர்மெண்ட் தான் பண்ணிச்சு தெரியுமா? நம்முடைய இது தீரர் பிந்தரன்வாலே என்ன ஆனார் தெரியுமா? அவர் வந்து நமக்காக தனி நாடு உருவாக்க இது பண்ணார்னா இவனுக்கு எல்லாம் ரத்தம். ஒரு நாட்டுக்குள்ளே எப்போ தனி நாடு உருவாக்கணும்னு கேட்க மாட்டான். நீ ஏன் இதை சொல்கிறேன்னு கேட்க மாட்டான். இவன் அதில் சேருவான். அப்போ காலிஸ்தான் இயக்கம்னா அது உள்ளுக்குள்ளே அப்படி பரவும். பஞ்சாபுக்குள்ளே 1000 பேருக்கும் அப்புறம் ஆயுத பயிற்சி கொடுப்பான். எல்லா பயிற்சியும் கொடுத்தாங்கன்னா மீண்டும் ஒரு பிரச்சனையை இந்தியா சந்திக்கும். உங்கள் யாருக்குமே இதெல்லாம் தெரியாது, நீங்களாம் பிறந்தே இருக்க மாட்டீங்க. 80களில் காலிஸ்தான் இயக்கம் இந்தியாவுடைய மிகப்பெரிய அச்சுறுத்தலான இயக்கம். என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் பண்ண முடியல. கடைசியில் அந்த பொற்கோயிலுக்குள்ளே போய் அவன் பதுங்கினான். உள்ளே ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார்னு அடித்து உள்ளே கொண்டு போய் அவனை காலி பண்ணாங்க. அந்த கோவம்ல இவங்களுடைய இந்திரா காந்தியுடைய பாதுகாவலர்களே சிங்க மூல செலவு பண்ணிட்டானுங்க. சிங்குகள் நாட்டுக்காக உழைக்கிறவர்கள அவங்கள அடிச்சிக்க முடியாது. 100 இராணுவ வீரர் இருக்கான்னா அதில் 30 பேர் சிங்கு இருப்பான். அப்படிப்பட்ட நாட்டுக்கு இருக்கிற இதுக்குள்ளே இவர்கள் ஊடுருவி இந்திரா காந்தியுடைய பாதுகாவலர் 2 பேர் இந்திரா காந்தி சுட்டுக் கொள்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50-60 குண்டு உடம்பை தொலைச்சிச்சு. இந்திரா காந்திக்கு வெளியிலேருந்து அச்சுறுத்தல் தான் அவங்க நினைப்பாங்க. சொந்த பாதுகாவலர் சுட்டுக்கொண்டா அப்போ மூளைச்செலவு எந்த அளவுக்கு வேலை செய்து தருதா? அதனால தான் சொல்கிறேன். அதனால் என்ன பண்ணாங்க? RAW நம்முடைய இது அந்த காலத்து ஆள் மாதிரிலாம் கிடையாது. அடித்தா அடி. CA என்ன வேலை செய்யுமோ அந்த வேலையெல்லாம் அவங்க செய்வாங்க. மொசாடு என்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. நேராக கனடா போனாங்க. ஒரு நாள் அவன் காலி ஆகிட்டான். உடனே அவர் கனடாவுடைய முன்னாள் பிரதமர், இந்த இளம் வயது பிரதமர் ஒருத்தர் சுற்றி இருந்தார், ஞாபகம் இருக்குதா? பயங்கர ஃபேமஸ் அவர் இந்தியாவுக்கு எதிராக ஆய்வின்னு கொம்பு சுற்றினார். நீ உன் நாட்டுக்குள்ளே இந்தியாவுக்கு எதிராக பிரிவினை பேசுகிற ஆளுங்கள்லாம் நீ வச்சுட்டு பண்ணிக்கிட்டு இருப்ப, வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா? அதெல்லாம் அந்த காலத்து இந்தியா. இந்த காலத்து இந்தியா போட்டு தள்ளிச்சு. நாங்கள் காரணம் இல்லை பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இந்த ஜெய்ஷே முகமது, இந்த பாகிஸ்தானில் தீவிரவாத இயக்க தலைவர்களாக இருக்காங்களா, இப்போ லேட்டஸ்ட்டாக பெரிய தலைவர் தளபதி, அவங்களாம் இதுதானே மிலிட்டன்ஸ் தானே. அவன் வந்து தொழுதுட்டு வெளியே வரான், நேராக ஒருத்தவங்க வரானுங்க பைக்கில் சுட்டு தள்ளிட்டு போயினே இருக்கானுங்க. யாருன்னு தெரியும்? அங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க RAW உடைய செயல் தான். RAW தான் என்ன இப்போ? ஆனால் கடைசி வரைக்கும் நீங்கள் அதை நிரூபிக்க முடியாது. மொசாடும் CAயும் அந்த வேலை தான் பண்ணோம். இங்கேயே இந்தியாவுக்குள்ளே எவ்வளோ பேர் இருப்பாங்க தெரியுமா? CA உள்ளக CAவுடைய ஏஜெண்ட்டாகவே பல தலைவர்கள் இருந்தாங்க. இங்கே அரசியலை அவர்கள் இஷ்டத்துக்கு பேசுவாங்க, மாற்றுவாங்க. அந்த ஒரு காலம். இப்போ இந்தியா அந்த அளவு இந்தியாவுக்குள்ளே நுழைய முடியாத அளவுக்கு இந்தியா ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. ஆனாலும் அவர்களும் ஸ்ட்ராங் தானே. அந்த கருத்துக்களை இந்த மாதிரி காக்கரோச்சி அதுன்னு பண்ணுவாங்க. அதனால் மிக நீண்டிய விளக்கமாக இருந்தாலும் நம்முடைய நேயர்கள் புரியறதுக்காக கொஞ்சம் விவரித்து சொன்னால் தான் புரியும். சரி, இப்போ இந்த காக்ரோச் பார்ட்டி வந்து எந்த அளவுக்கு ஒரு பேசும் பொருளாக மாறிச்சோ, அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜக கட்சியிலேருந்து விலகி இப்போ புதிய கட்சியை வந்து ஒன்று தொடங்கியிருக்காரு. அப்போ நான் அவரை தமிழ்நாடு காக்ரோச்சுன்றீங்களா? இது ஒரு வெப்சைட்ஸும் அவர் வந்து வெளியிட்டிருந்தார். அந்த வெப்சைட்டில் கிட்டத்தட்ட 12 லட்சம் பேர் வந்து இணைஞ்சிருக்காங்க. அவருக்கு ஒரு மிகப்பெரிய நேரத்துக்கு 14 கூட ஆயிருக்கும்ல. ஆமாம் சார், கண்டிப்பாக. இது நீங்கள் ஏற்றுற நேரத்துக்கு 20 கூட ஆயிருக்கும். ஸோ அவருக்கும் வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் வந்து மக்கள் கொடுத்துட்ருக்காங்க. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? தமிழகத்தில் எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசியல் மாற்றங்களில் 2 மாநிலங்கள் ரொம்ப வேகமாக இருக்கும். 3 மாநிலங்கள், அதில் ஒன்று கொஞ்சம் அப்படியே அந்த இதுலேயே பழமைவாதம் அப்படியே போயிட்டாங்க. வெஸ்ட் பெங்கால். கேரளாவும் தமிழ்நாடும் என்றைக்குமே அரசியல் மாற்றத்தில் ரொம்ப ஸ்பீடாக இருப்பாங்க. அதில் கேரளாவில் என்ன பிரச்சனைனா தேசிய கட்சிகள் 2மே, காங்கிரஸும் சரி இது CPMமும் சரி. மற்ற கட்சிகள் பார்த்திங்கன்னா அங்கே மதவாத கட்சிகளும் அதிகம். இப்போ முஸ்லீம் லீக்கு, கிறிஸ்துவம் சார்ந்த கட்சி, அவங்க டாமினேஷன் அங்கே அதிகம். ஆனால் தமிழ்நாடு ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. இங்கே நீங்கள் மதத்தை பேசிட்டுலாம் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் ஜாதி பெருமை பேசிட்டு இப்போ நடுவில் கொஞ்சம் மறுபடியும் மீண்டும் தலை தூக்குது. ஆனாலும் அதுக்கு அடி விழுந்துருது. அப்போது ஒவ்வொருத்த அரசியல்வாதிகளும் அந்த எண்ணம் இருக்குது. வெளியே வந்து என்ன பண்ணுவாங்க, அதை மறைச்சிக்கிட்டு நடிப்பாங்க.
அது ஒரு பக்கம். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மாற்றங்களை நோக்கி நகர்ந்துக்கிட்டே இருக்குது மற்ற மாநிலங்களை விட. இந்தியாவிலேயே தேசிய கட்சிகள் தலை தூக்க முடியாத மாநிலம்னா தமிழ்நாடு மட்டும்தான். நீங்கள் எங்கே வேணால் போய் எடுத்துக்கங்க, ஏதாவது ஒரு தேசிய கட்சி இருக்கும். பிஜேபி இருக்கும், இல்லை சிபிஎம் இருக்கும், இல்லை காங்கிரஸ் இருக்கும். வெஸ்ட் பெங்கால் கூட எடுத்துட்டிங்கன்னா திரிணாமுல் தான் இருந்துச்சு. ஆனால் அந்த அவங்களும் தேசிய காங்கிரஸ்லேருந்து வந்தவங்க தான். ஆனால் அங்கே எதிர்கட்சியாக இருந்தது சிபிஎம்மும் காங்கிரஸும் பிஜேபியும். அதனால் எதிர்கட்சியாவோ ஆளுங்கட்சியாவோ தேசிய கட்சிகள் தான் இருக்கும். தமிழ்நாட்டில் பாருங்கள், எல்லாத்தையும் உப்பு மூட்டை சுமக்கணும், காங்கிரஸை தூக்கி சுமக்கணும், பிஜேபி தூக்கி சுமக்கணும். அப்போது இந்த மாற்றங்கள் வருது இல்லை, இதில் எந்த மாற்றம் வந்தாலும் அதை டக்குன்னு சுவீகரிக்கிற மாநிலம் வந்து தமிழ்நாடு தான். அதில் நீங்கள் 67 காங்கிரஸ் இந்தியா முழுவதும் அசைக்க முடியாத சக்தி காங்கிரஸ் தான். அந்த நேரத்தில் 2 பேர் தான் அசைச்சாங்க. ஒன்று கேரளா 57 ஆட்சி மாற்றம் வந்துச்சு, பஞ்சாபில் ஒரு மாற்றம் வந்துச்சு, அதை இது பண்ண விடல. இதில் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சிக்கு வந்துச்சு, ஆனால் அது தேசிய கட்சி. ஒரு மாநில கட்சி ஆட்சி பிடிச்சதுன்னா 67 தமிழ்நாட்டில். அதற்கு பிறகு தேசிய கட்சி அங்கே கால் ஊனவே முடியல. இந்திரா காங்கிரஸ் என்னென்னவோ பண்ணி பார்த்துச்சு, கால் ஊன முடியல. இன்னை வரைக்கும் அவர்கள் காக்ரோச் மாதிரி ஒழிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போது தேசிய கட்சிகள்னு எம்ஜிஆர் மறுபடியும் கொண்டு வந்தாங்க இந்திரா காந்தி. திமுக அழிஞ்சிரும், அங்கே நம்மளும் எம்ஜிஆர் இருப்போம்னு நினச்சாங்க. ஆனால் இவங்க கட்சி ஒன்றும் இல்லாமல் கீழே போச்சு. திமுக அதிமுக அப்படி இருந்துச்சு. அந்த வழித்தோன்றல் ஜெயலலிதா வந்தாங்க, இந்த சைடு ஸ்டாலின், அப்புறம் இப்போ எடப்பாடி, இப்படியே திமுக அதிமுகன்னு நடுவில் பல பேர் முயற்சி எடுத்தார்கள். எல்லோரும் முயற்சியும் பெருசாக எடுபடலை. அது காரணம் எல்லாருக்கிட்டையும் போய் ரீச் ஆகிற மாதிரி கட்சி இல்லை. விஜயகாந்த் தான் அதில் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்தார். உடல்நிலை பிரச்சனை அதுன்னு வந்தது, ப்ளஸ் அவருடைய உணர்ச்சிகர அரசியல், அவரும் பின்தங்கி போய் அவர் மறைவுக்கு பிறகு அது ஒன்றும் இல்லாமல் போச்சு. அப்போது இந்த இடத்துல புதிய மாறுதலாக இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற ஒரு தலைவராக ஜென்சி, அப்புறம் அவருடைய ரசிகர்கள், விஜய்க்கு சொல்கிறேன், அவருடைய ரசிகர்கள் ப்ளஸ் ஜென்சியும் அவருடைய ரசிகர்களையும் ஒன்றாக்கி குழப்பிக்கூடாது. அவருடைய ரசிகர்களில் ஜென்சி இருக்காங்க, ஜென்சிகள்கிட்ட அவருடைய ரசிகர்கள் இல்லை. அவர்கள் மாற்றத்தை விரும்புகிற இளைஞர்களாகவும் இருக்கிறாங்க. அண்ணாமலை ஆதரித்தார்கள், சீமானை ஆதரித்தார்கள், கமல்ஹாசனை ஆதரித்தார்கள், அந்த டைமில் விஜயகாந்தை ஆதரித்தார்கள். இந்த மாதிரி தான் அவர்கள் இன்றைக்கு மாறுதல் வேணும், இவங்க எல்லாரும் வேஸ்ட்டு, இன்றைக்கி திராவிட கட்சியில் அழிக்க முடியும்னா இவர் தான் அப்படின்ட்டு விஜய்க்கு வாக்களிச்சிட்டாங்க. அதை தாண்டி விஜய்க்கு என்ன ஒரு பெரிய பாசிபிள், எம்ஜிஆர் மாதிரி பெண்கள் மாற்றத்தை விரும்பும் வாக்காளர்கள், அவங்க ஜென்சிலாம் கிடையாது, அவங்க ஒரு 10% இருப்பாங்க. எல்லாம் சொல்லுவாங்க, இந்த இடம் எங்கே பார்த்தாலும் தாவேகா தான்ப்பா பேசுகிறாங்க, அதான் ஆட்சி பிடிச்சிடும் போல், இந்த கருத்துனால சூழப்பட்டு ஆமாயா தாவேகா தான், சரி ரைட் நம்மளும் போடுவோம், எல்லாம் அந்த மாதிரி போடுறது. இதெல்லாம் சேர்ந்து தான் அவருக்கு வந்துடுச்சு. ஆனாலும் 2 திராவிட கட்சிகளும் பெருசாக பாதிப்பு வரல. இப்போ நீங்கள் 67 திமுக ஆட்சி பிடிச்சாலும் பர்சன்டேஜ் வைஸ் கூடுதலாக இருந்தது காங்கிரஸ், பர்சன்டேஜில் திமுக கம்மி. ஆனால் பர்சன்டேஜில் கூட இருந்த காங்கிரஸ் 48 இடமா நம்ம தான், திமுக கூட்டணி ஆட்சி பிடிக்குது தனி பெரும்பான்மையாக. அதனால் அந்த பர்சன்டேஜ் வைஸ் அதுக்கப்புறமும் எம்ஜிஆர் ஆட்சி பிடிக்கும் போது 23% எம்ஜிஆர், 23, 26, 27 கிட்ட இருப்பார். டிஎம்கே 22 கிட்ட, ஆமாம் 26 சில்லற எம்ஜிஆர், ஏடிஎம்கே 26 சில்லற, கூட்டணிலாம் சேர்ந்து ஒரு 30 கிட்ட வந்தாங்க. டிஎம்கே 22, காங்கிரஸ் 30க்கு மேலே, ஆனால் ஆட்சி பிடிச்சது எம்ஜிஆர். அந்த மாதிரி ஆனால் காங்கிரஸ் ஒரு பெரிய இயக்கமாகவே இருந்தது, பேர் இயக்கம் இன்றைக்கி வரமாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி மாறுதல்கள் வரும்பொழுது இருக்கிற கட்சிகள் உடனே அழிஞ்சிடாது. அவர்கள் அரசியலை சரியாக பண்ணாங்கன்னா மேலே வந்துடும். திமுக 22%, 48% வரைக்கும் கூட கொண்டு வந்தாங்க, ஆட்சியெல்லாம் பிடிச்சாங்கல்ல. அப்போது அங்கே சரியாக பண்ணாத காங்கிரஸ் போயிடுச்சு. அந்த மாதிரி இப்போது ஒரு மாறுதலை விஜய் கொண்டு வந்துட்டார். விஜய் கிட்ட திமுக கூட்டணியில் இருக்கவங்க எல்லாம் போய் சேர்ந்துட்டு நாளைக்கு மதிமுக போகுது. சரி, இப்போ அதிமுகவில் இருந்தும் சில எம்எல்ஏஸும் அதுதான் அப்படியே அதிமுகவும் கரைந்து கொண்டு இருக்கிறது. அப்படியே ராவிக்கினே இருக்கிறாங்க. அந்த மண்ணில் கீழே ராவணன்னா அப்படியே சரியும் இல்லை மண், அந்த மாதிரி சரிஞ்சினே இருக்குது. இங்கேயும் ராவாமல் அணை கட்டி வச்சுருக்காங்க, செங்கல் இங்கெல்லாம் தூக்கி வச்சுக்கிறாங்க, மண்ணுக்கு இன்னும் சரியக்கூடாது, மண்ணு சரியாமல் செங்கல் வைப்பாங்கல்ல அந்த மாதிரி. அதை மீறி அந்த கேப்லலாம் சரிஞ்சு நிற்குது. அங்கேயும் இன்றைக்கி ஒருத்தர் போய் சேர்ந்துட்டார், கருணாநிதி எல்லாம் முக அழகிரி பொண்ணே சேர போகிறாங்க, அது ஒரு பக்கம். அப்போ இது யார் சரிவை தடுக்குதுன்னு 2 பேருக்குள்ளே இப்போ பிரச்சனை. இந்த நேரத்தில் அண்ணாமலை வர்றார். அண்ணாமலையுடைய ஆதரித்த அண்ணாமலை இந்த சமீப கால அரசியல்வாதியில் இளைஞர்களை அதிகம் ஈர்த்த தலைவர் அண்ணாமலை. பிஜேபியில் இருந்தாலும் அண்ணாமலையுடைய பேச்சு, அந்த பேட்டிகள், அவர் டேட்டாஸ் இதெல்லாம் வந்து பெருவாரியாக எல்லோரும் கவர்ந்தது. நெகட்டிவாக பாசிட்டிவாக அண்ணாமலை பற்றி எல்லோரும் பேசினாங்க.
அப்போது நெகட்டிவை வந்து எப்போ வேணாலும் ஒரு தலைவர் பாசிட்டிவ் ஆக்கிக்க முடியும். இப்போது திமுக எதிர்த்து பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ அண்ணாமலை விஜய் எதிர்த்து பேசுகிறாருன்னா திமுகவில் இருக்க இளைஞர்களும் அண்ணாமலை நல்லா பேசுகிறாருப்பான்ட்டு இப்படி வந்துடுவான். அதிமுகலரும் வந்துடுவான். இது அண்ணாமலைக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அப்போது அண்ணாமலை எடுத்தோடனே நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோன்ற மாதிரி தான் போகிறாரு. இப்போ பாஜகவிலிருந்தே சில நிர்வாகிகள் வந்து இப்போது அண்ணாமலையோட இந்த அது அண்ணாமலைக்கு சில மைனஸாகவும் மாறும். அது கொஞ்சம் பார்த்து பண்ணணும் அவர். அப்போ அண்ணாமலையுடைய அந்த வரவு உங்களுக்கு பெரிய அளவில் இருக்குது. இந்த தேர்தலில் தாவேகாக்கு கிடைச்ச வாக்குகளில் நான் இன்னும் கூடுதலாக சொல்லணுன்னா அண்ணாமலையை ஆதரித்த இளைஞர்கள் பெரும்பாலானோர் தாவேகாக்கு போட்டிருக்காங்க. பாஜகவினர் அதிமுக கூட்டணி பிடிக்காதவங்க தாவேகாக்கு போட்டிருக்காங்க. காங்கிரஸார் திமுக கூட்டணி பிடிக்காதவங்க தாவேகாக்கு போட்டிருக்காங்க. திமுகவில் இந்த மாவட்ட செயலர் காலி பண்ணுறா அந்த எம்எல்ஏக்கு வேணாண்டா இந்த கூட்டணி கட்சிக்கே கொடுத்துனுக்குறாங்க அப்படின்னு ஸ்ரீவில்லிபுத்தூர்லாம் அப்படி தான். சிபிஐக்கே தொடர்ந்து கொடுக்குறாங்க. இவங்க தோக்கடிச்சாதான் நம்ம அர்த்தமுட நம்ம கட்சி நமக்கு இது மாறும். இப்படி போட்டவங்க உண்டு. சேம் இதே அதிமுகலே நடந்தது. அதனால் தாவேகா வாக்குகள்ன்றது அவருடைய ரசிகர் வாக்குகள் மட்டும் கிடையாது. இந்த மாதிரி வாக்குகளும் அவர்களுக்கு வந்தது. அதனால் இப்போ டி நகரில் புஷி ஆனந்த் ஜெயிச்சார் அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் பாஜகவினர். ஏன்னு சொல்கிறேன்னா பாஜக வந்து பெரிய அளவில் அங்கே வாக்குகள் வச்சுருக்காங்க. அதிமுகவோட அதிகம். டி நகரில் அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்தால் எந்த கட்சியும் ஜெயிக்க முடியாத அளவுக்கு வாக்கு. ஆனால் தோற்றுட்டாங்க. 3வது இடத்துக்கு போயிட்டார். அப்படின்னா என்ன காரணம்னா அந்த அப்படியே பாஜக வாக்குகள் மொத்தமாக புஷி ஆனந்த் விழுந்திருக்குன்னு தான் அர்த்தம். அதனால் இப்போ அண்ணாமலை வராரு. என்ன ஆகும்? அந்த காத்திருந்தவங்களாம் இப்படி வருவான். அண்ணாமலை நல்ல அரசியல் பண்ணார்னா அவர் ஈக்குவலாக நகருவார். அப்போ அதிமுகவும் திமுகவும் கரையுதுன்னா இப்போ எல்லாருக்கும் எப்படி மைண்ட் வந்துச்சு? இப்போவே துண்டை போட்டு வச்சுட்டா நம்ம அங்கே ஒரு பெரிய லீடர் ஆகிடலாம். அப்படி தான் இன்றைக்கி ஒரு 4-5 அமைச்சர்கள் அங்கே போகிறாங்க. என்ன காரணம்? உள்ளாட்சி தேர்தலில் இது, அடுத்து எம்எல்ஏ இது, ஏதோ ஒன்று நமக்கு கிடைக்கும் அப்படின்னு, இல்லை வாரி எங்கேயும் ஏதாவது ஒன்று. சேம் அதே தான் திமுகவில் இருந்தோம் நாளைக்கு நகருவாங்க. உள்ளாட்சியில் நீங்கள் எங்களுக்கு கொடுக்குறீங்களா? நாங்கள் வர்றோம். கவுன்சிலர் கொடுக்குறோம். இந்த மாதிரி நகர்றவங்களாம் இருக்காங்க. இன்றைக்கி கூட ஒரு அமமுக கவுன்சிலர் சென்னையில் இருந்து ஒருத்தர் போய் சேர்ந்துட்டார். அவருக்கு டிமாண்ட் என்ன வரும் அதிகபட்சமாக? அதே வார்டு எனக்கு கொடுங்க. இப்படி தான் இதாகுது. அப்போ இந்த 2 பேருக்கு தான் போட்டி. இந்த விஷயங்கள் நாளைக்கு பின்ன நடக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். இதுக்கடுத்து இந்த இருமுனை போட்டி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இருமுனை ஸ்ட்ராங்காக இருக்கும். மற்றவங்களும் இருப்பாங்க. அதாவது அழிஞ்சா போயிடும். இருப்பாங்க. சரி, இப்போது அதாவது சமீபத்தில் பல விஷயங்கள் பேசப்பட்டது. ரஜினிகாந்த் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் சேர்ந்து கை கோர்த்து ஒரு புதிய கட்சியை வந்து தொடங்குவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் பேசப்பட்டது. இப்போ வந்து லதா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு இயக்கத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது மக்கள் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இயக்கத்தில் இணைவதற்காக நிறைய பேரை வந்து அவங்கள இன்வைட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அண்ணாமலைக்கு எதிராக வந்து இந்த இயக்கத்தை தொடங்கியிருக்காங்களா? இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? நேற்று உங்களுக்கு போட்டாங்க, அதை வச்சு சொல்கிறீங்க. எப்போ தொடங்கினாங்கன்னு தெரியுமான்னு கேட்குறேன். மார்ச் மாதம். ஓகே. மார்ச் மாதம் என்ன இருந்தது? தேர்தல் நடந்ததா? விஜய் ஏதாவது ஜெயிச்சாரா? அண்ணாமலை பாஜகவில் இருந்தார். அப்போ லதா ரஜினிகாந்த் தொடங்கின இயக்கத்துக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லை. நேற்று தான் இந்த இவங்கெல்லாம் கண்ணு முழிச்சிக்கிட்டாங்க, இந்த மீடியாக்கள், சமூக இதழெல்லாம். அதனால் லதா ரஜினிகாந்த் புதிய இயக்கம் தொடங்கினார் அப்படின்னு ரஜினிகாந்த் ஃபோட்டோ போட்டு போடுறாங்க. ஆனால் அவங்க வள்ளூர் கோட்டத்தில் ஒரு நிகழ்ச்சி நடத்தி இயக்கத்தை தொடங்கினாங்க மார்ச் மாதம். மார்ச்சில். அதனால் நீங்கள் பாருங்கள், அதெல்லாம் வந்து பெருசாக ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அவங்க மேலே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. அவங்க ஆசிரம் ஸ்கூலில் பிரச்சனை. ரஜினிகாந்த் திருமண மண்டபம் தொடங்கும்போது என்ன சொன்னார் தெரியுமா? இதுதான் எம்ஜிஆரை நான் இன்னை வரைக்கும் பெரிய தலைவராக சொல்கிறதுக்கு காரணம் தான். இத்தனையும் எம்ஜிஆரெல்லாம் இவங்க பார்த்தாங்க. எம்ஜிஆருடைய உதவியோடு தான் அந்த மண்டபத்தையே தொடங்கினார். அவர் தொடங்கும்போது என்ன சொன்னார் தெரியுமா? தொடக்க விழாவில் என்னுடைய ரசிகர்கள் அவங்களுக்கு முன்னுரிமை இலவசமாக கொடுப்பேன். வருஷத்துக்கு 100 ஏழைகளுக்கு என்னமோ சொன்னார். அவர்களுக்கு இந்த மண்டபத்தை நாங்கள் கொடுப்போம்னாரு. ஒரு ஏழைக்கு கொடுத்துருப்பாரா? இந்த மண்டபம் வாடகை என்ன தெரியுமா? கிட்ட கூட போக முடியாது. ஏதாவது யாருக்காவது ரசிகர் மண்டபத்துலேருந்து வர்றாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ரேட்டு என்னது? என் உயிர் ஒரு துளி வியர்வைக்கும் 1 பவுன் தங்க காசு கொடுத்தது தமிழ் அல்லவா? அல்லவா தான். எங்கே அல்லவா? அல்லவா அப்படிதான். அதனால் இவர்கள் எல்லாத்தையும் அவுட்டேட்டடு. அதையும் ரஜினியை வந்து பிடிக்கும். இப்போ நம்மளாம் ரஜினினா பார்ப்போம், இது பண்ணுவோம். லதா ரஜினியாலாம் யாராவது ஏற்றுக்குவாங்களா? க்ளீனாக தெரியும் எலைட்டுன்னு. அவர்கள் எல்லாருமே எலைட் இதை சேர்ந்தவங்க. சாதாரண மக்களுக்கு அதுக்கு அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆசிரமம் பள்ளி விவகாரத்துலேயும் அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது. சம்பளம் மற்ற பிரச்சனைலாம் நடுவில் வந்துச்சு. வாடகை, இந்த பிரச்சனை, இந்த மாதிரிலாம் வரக்கூடாதுன்ற. அப்போது நீங்கள் அவ்வளோ பெரிய தலைவர் குடும்பம், அப்போது இந்த மாதிரி சின்ன சின்ன விவகாரங்கள்லாம் வெளியில் வருதுன்னா ஜனங்க மத்தியில் உங்களுக்கு எப்படி நல்ல பேர் இருக்கும்?
அதுதான். அதனால் அதான் ரஜினிகாந்த் இயக்கம் ஆரம்பித்தது இன்றைக்கி ஆரம்பிக்கலன்றதை முதல்ல சொல்லிடுறேன். அவங்க ஆரம்பித்தது என்ன நோக்கத்துக்கு ஆரம்பித்தாங்கன்னு தெரியல. இன்றைக்கி நேற்று ஏதோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் கூட அப்படி தான் நினச்சேன். இதை தூக்கி போட்ட உடனே உட்காந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க உள்ளே இறங்கி. அது ஒரு பார்ட்டு. இன்னொன்று நான் சொன்னது தான், இவர்கள் எலைட்டு சாதாரண மக்கள்கிட்ட இவர்கள் டச்சே கிடையாது. ரஜினினா படம் நடிக்கிறாரு அப்படின்றதுனால அவருக்கு கொஞ்சம் எல்லோரும் ரசிகர்கள் அப்படிலாம் இருக்காங்க. அவங்களுக்கு கூட இந்த ஃபேமிலி பற்றி இது பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வேறுபட்ட கருத்து இருக்கும். எப்போல்லாம் ரஜினி சம்பாதிச்சு கொஞ்சம் காசு வச்சுக்கிறாருன்னா அவங்க பொண்ணு உடனே கையறிக்க ஆரம்பிச்சிடும். உடனே ஒரு படம் எடுப்பாங்க, ஒரு 100-150 கோடி ரூபா நஷ்டம் ஆகும். லால் சலாம் கார்ட்டூன் படம்லாம் எடுத்தாங்களே, கோச்சடையான், அதான் ஏதாவது ஓடிச்சா ஓடிடுச்சு. அதனால் ரஜினின்றது வந்து ரஜினிக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை பயன்படுத்தினா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அவரை வச்சுட்டு கண்டபடி எடுத்திங்கன்னா எதுவுமே ஓடாது. லால் சலாம்லாம் ஓடவே இல்லை பாருங்கள், ஓடிடுச்சு. ஆனால் அவங்க பொண்ணுங்க கற்றுக்குறாங்க, இதை வச்சு ரொம்ப காஸ்ட்லியாக கற்றுக்குறாங்க. பாவம் அவரும் என்ன பண்ணுவார், சரி போமா அப்படின்ட்டு தான் போய்கிட்டு இருப்பார். அதனால் அதெல்லாம் வந்து பெருசாக நீங்கள் அரசியல் தான் மேட்ரு. என்ன அரசியல் பண்ண ஏன் அண்ணாமலை சொல்கிறோம், அவர் பாஜகவில் இருக்கும்போதே பாஜக அரசியலை தாண்டி ஒரு அரசியல் பண்ணார். அதனால தான் அவருக்கு வரவேற்பு. நீங்கள் வழக்கமாக தமிழிசை சவுந்தரராஜன் மாதிரி கோமியம் குடித்தால் உடல்நலத்துக்கு நல்லதுன்னு ஒரு அமைச்சர் அங்கே பேசுவாப்புல, அது அந்த மாநிலத்தை ஒத்துக்குவானுங்க. இங்கே வந்துக்கிட்டு ஏன் கோமியம் குடிக்கக்கூடாதா அப்படின்னா சிரிப்பான் தமிழ்நாட்டில். ஏன்னா நம்ம நாலேஜ் லெவல்லாம் வேறு. நீங்கள் வேணால் குடிச்சிங்க மேடம், நீங்கள் ஒரு டாக்டராக வந்துட்டு இதை போய் ரெஃபர் பண்ணுறீங்களே, உங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்குன்னு தான் கேலியாக பார்ப்போம். அப்போ அண்ணாமலை இந்த மாதிரிலாம் தொடவே இல்லை. அவர் ஒரு அறிவியல் பூர்வமாக அவர் எங்கே சறுக்குனார்னா அந்த லாவண்யான்ற ஒரு மாணவி விவகாரத்தில் மட்டும்தான் சறுக்குனார். மற்றபடி அவர் உஷாராயிட்டார். அதனால் அண்ணாமலை தேசியம் சார்ந்த தமிழக நலனுக்கான ஒரு அரசியல், பாஜகவே தப்பு பண்ணாலும் அதை எதிர்க்கிற ஒரு அரசியல் பண்ணாருன்னா அண்ணாமலை வருங்காலத்தில் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிக்கு போக முடியும். இதுதான் இவங்க இயக்கம் தொடங்கி அப்படியே நடத்திக்க வேண்டியதான். அவார்டு கொடுத்துடலாம் யாருக்காவது, லதா ரஜினிகாந்த் ஃபவுண்டேஷன் அப்படின்னு போட்டு. தாவேக்கானுடைய எம்எல்ஏ பல்லவியும் மேயர் பிரியா அவர்களுக்கும் வந்து இந்த பள்ளி திறப்பு விழாவில் ஒரு சின்ன வேறுபாடுகள் வந்து சின்ன வேறுபாடு சண்டையெல்லாம் நம்ம பேசுகிற அளவுக்கு சண்டை. 2 பேருமே குழந்தைத்தனமாக பண்ணிட்டு போகிறாங்க. இதில் நம்ம பேசுறதுக்கு என்ன இருக்குது? இல்லை ஆதவர்ஜுனா அந்த பல்லவின்றவங்க என்னதான் இருந்தாலும் எம்எல்ஏ தானே, அப்படியே கோச்சின்னு போவாங்க. அதை நீங்கள் எங்கே போய் முறையிடணுமோ அங்கே முறையிட்டு பண்ணுங்கள். அதாவது 2 பேருமே 2 பேர். அந்த மேயர் பிரியா சொல்கிறது என்ன, அது புரோட்டோகால் பிரகாரம் மேயர், பிறகு ஐஏஎஸ் ஆஃபீஸர், அப்புறமா எம்எல்ஏன்னு ஏற்றிட்டு போங்க, என்ன கெட்டு போகுது உங்களுக்கு? அப்படி கிரீடமாக சூட்டியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் ரியாக்ஷன் பண்ணிங்கன்னா போக போக ஜனங்க வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் இன்னொரு இடத்துல ஏற்ற சொல்லி கொடுக்குறாங்க. அந்த இடத்துல சரி அங்கேயா பிரச்சனை ஆயிடுச்சு, இங்கே நீங்களே ஏற்றுங்க, 2வது நீங்களே ஏற்றுன்னு கொடுங்க, வாங்க மாட்டேன் முடியாதுன்றாங்க. அதுக்கு ஒரு கைத்தட்டு. இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. அதே சமயத்தில் மேயர் பிரியாவை அவங்க மேயர் புரோட்டோகால் பிரகாரம் முதல்வரை சந்தித்து மரியாதை நிமித்தமாக சந்திக்கணும். பிரதமரை போய் ஏன் சிஎம் பார்க்குறாரு? சிஎம்மாக வந்திருக்கேன், மரியாதை நிமித்தமாக பிரதமர் நிதியமைச்சர் சந்திக்கிறேன், அது மாதிரி மேயர் சந்திக்கணும். அதெல்லாம் திமிரு. அதனால் இவங்களுக்கெல்லாம் அந்த ஒரு சில்லித்தனமான விஷயங்கள்லாம் போகுது. அதெல்லாம் நம்ம விவாதிக்கணும்னு அவசியம் இல்லை. சில்லித்தனமான விஷயம்னு சொல்லுவேன் நான். நான் ஆதவர்ஜுன் அவர்களும் இதுக்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக வந்து அவரு வர 8 மாதத்தில் அப்படியேன்றாரு. ஒரு சீட்டு ஜெயிச்சிக்க, ஒரு மேயர் ஜெயிச்சிக்காம ஆய்வின்னு ரொம்ப பேசக்கூடாது, அமைதியாக அடிக்கணும். இன்றைக்கி கொஞ்சம் வாய் விட்டார் செங்கோட்டையன். என்ன உங்களுக்கு பிரச்சனை, சட்டம் ஒழுங்குல உங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனையான்னு பட்டாருன்னு திருப்பிட்டு கேட்டானுங்க. ஏன்னா திமுகனா பயப்படுவான், கொஞ்சம் சலுகை மற்ற விஷயங்கள் ஆஃபீஸ் போகிறதுக்குள்ள வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. அதுன்னு இங்கே வந்து எல்லோரும் சேர்ந்துட்டு அடிக்கலான்ட்டாங்க. அதனால் அவனுடைய துடுக்குத்தனம் வெளிப்படுது. என்ன மிரட்டுறீங்களா அப்படின்ட்டான். இவர் மிரண்டார். ஐயோ வாய் விட்டு மட்டும் எப்பா இங்கே வா, நான் வந்து அந்த மாதிரி டைப் கிடையாது, நான் வந்து பொதுவாக சொன்னேன் அப்பா. அதனால் ரொம்பவும் நீங்கள் இன்றைக்கி இருக்கிற இந்த மீடியாக்கள் முன்னாடி பேசுனீங்கன்னா அதை மட்டும் கட் பண்ணி முன்ன பின்ன சொன்னதெல்லாம் எடுத்துருவான். இதை மட்டும் கட் பண்ணி தூக்கி போடுவான். அவன் போகிறானோ இல்லையோ, டிஎம்கே ஐடிவிங்களா இல்லை பாரு, அதுக்கப்புறம் அவர் விளக்கம் சொல்லியிருப்பார், அதெல்லாம் காமிக்க மாட்டாங்க. இது பரவிடும். விளக்கம் சொன்னதை ஒருத்தன் எடுத்து போடுவான், அவர் விளக்கம் சொல்லியிருக்காரு. நம்ம பத்திரிகையாளர் இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல, எப்போ ஆரம்பித்தாங்க, நேற்று ஆரம்பித்தாங்கன்னீங்கல்ல, இதுதான் மேட்ரு. அதனால் ஒரு விஷயத்துக்கு பின்னாடி போய் ரொம்ப பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போ தலைவர்கள் லெவலில் இருக்கவங்க எப்படி பேசணும், பார்த்து பேசணும். கொஞ்சம் ஆணவ துணி வந்தாலும் சிக்கலாகிடும். ஏன் விஜய் எதுவுமே பண்ண முடியல? பேசுனா தானே பண்ணுவேன், நாங்கள் தான் பேசவே மாட்டோம்ல, புரியுதா? ஒரே தடவை போய் பேசினார் திருச்சியில், 10 மேட்டர் எடுத்துட்டாங்களா? அதுதான்
பேசாமல் இருக்கிறதும் தப்பு, பேசுகிறதும் எனக்கு என்னென்னு பேசக்கூடாது. இப்போ உதயநிதி பேச்சில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது. எல்லாம் ஆதரவு ஊடகங்கள்ன்றதுனால அது பெருசாக எடுக்கலை. நீங்கள் ஊடகங்களை கையில் எடுக்கணும். தாவேகா இன்னொன்று, உதயநிதி பேச்சில் இருக்கிற ஆணவம், இந்த ஏளன துணி, அதெல்லாம் எடுத்து ஜனங்கள்கிட்ட போட்டு ஃப்ளாஷ் பண்ணணும். அங்கே நாளைக்கும் பேசுவாங்க. இப்போ ஆராசா எனக்கு என்னென்னு பேசிகிட்டு இருக்காரு, கேட்டால் என் தனிப்பட்ட கருத்துன்றார். அதுக்கு நீங்கள் கட்சியிலேருந்து பதவி ராஜினாமா பண்ணிட்டு பேசுங்க, தனிப்பட்ட கருத்தாக எடுத்துக்குவாங்க. அறிவாளிக்கு என்ன டெஃபினிஷன் சொல்ல வர்றாரு ஆராசா? 2 டிகிரி வாங்கியிருக்கணுமா? இல்லை அறிவாளிக்கு என்னது, வெள்ளை வெஸ்டி வெள்ளை சட்டை கை ஆசாசமாக ஃபுல் கை சட்டை போட்டுருக்கணுமா? அறிவாளிக்கு என்ன அடையாளத்தை சொல்ல வர்றாரு? இல்லை இவங்க தான் அறிவாளி, இவங்களாம் அறிவாளி இல்லைன்னு எப்படி எதை வச்சு சொல்கிறாரு? ஆராசா கார் ஓட்ட தெரியுமா? ஓட்ட தெரியாமல் ஒரு டிரைவரை வச்சுருக்காருன்னா அந்த டிரைவரை பொறுத்த வரைக்கும் ஆராசா முட்டாள். ஏன்னா கார் ஓட்ட தெரியாது. ஆராசாவை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு டிரைவர் வச்சு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு நான் பெரிய தலைவர். அப்போ அந்த டிரைவரை அவருக்கு முட்டாளா? அறிவுன்றது இது அதெல்லாம் கிடையாது. கேமராமேனுக்கு நமக்கு கேமரா இயக்க தெரியாது, அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம முட்டாள், அறிவாளி இல்லை. இப்போ நமக்கு பேச தெரியுன்றதுக்காக கேமராமேனுக்கு அறிவு இல்லை நம்ம நினைக்கிறது. அப்படிலாம் கிடையாது. கூட்டு உழைப்பு தான் உலகம். எல்லோரையும் சார்ந்து, ஒருத்தரை சார்ந்து தான் உலகம். ஒரு அறிவாளினா, அப்போ அறிவாளி இல்லாதவங்களை ஆட்சியை மக்கள் கொடுக்குறாங்க? மக்கள் தான் தீர்மானிக்கிறாங்க. மக்கள் தீர்மானித்து நீங்கள் அவர் முதலமைச்சராக வச்சுருக்காங்க. அவர் என்ன வேலை இல்லாமல் வேலை செய்யாமல் இருக்கார்? இல்லை செக்ரட்டரியேட் வராமல் இருக்காரா? டெய்லி வராருங்க. ஸ்டாலின் டெய்லி போயிருக்காரா செக்ரட்டரியேட்டுக்கு? இவர் டெய்லி வராரு. ஆக்கப்பூர்வமாக ஆலோசனை பண்ணுறாங்க. எல்லா வேலையும் நடந்து தான் இருக்குது. டெண்டர்லேருந்து எல்லாத்துலேயும் ஊழலை ஒழிப்போன்னு சொல்லிட்டு வெளிப்படையாக டெண்டர் வரணும். கவுன்சிலிங்லாம் இன்றைக்கி போட்டிங்கன்னா நாளைக்கே போஸ்டிங் போடணும். ஏன்னா கவுன்சிலிங் பார்த்த உடனே தான் அணுகுவாங்க. கவுன்சிலிங் நடத்தினமா நடத்திருப்பாங்களா? அப்புறம் துட்டை வாங்கிட்டு போடுற இடத்துக்கு போடுவாங்க. கேட்டால் கவுன்சிலிங் பண்ணோம் போட்டோம் அப்படின்வாங்க. அதுக்கு பின்னாடி பெரிய அளவில் லஞ்ச லாவணை விளையாடிருக்கும். அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் உடனே பண்ணோன்னா நீங்கள் லஞ்சம் இது போய் டக்குன்னு அணுக முடியாது. இந்த மாதிரி பல விஷயங்களில் ஏதோ நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அது பாராட்டணும். அப்போ அவனை பைத்தியக்காரனா? நீங்கள் தான் அறிவாளியா? அப்போ இவ்வளோ நாளாக நீங்கள் பண்ணியிருந்தீங்களா? இப்போ கேஸ்லாம் வருது, அதெல்லாம் அறிவாளித்தனமா? நேரு மேலே கேஸ் வருது, இது அறிவாளித்தனமா? செந்தில் பாலாஜி மேலே கேஸ் வருது, அறிவாளித்தனமா? இவரே மாட்டினார், அது அறிவாளித்தனமா? எதை அறிவாளித்தனம்னு சொல்ல வராரு? கேட்கணும், இவங்களும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.